ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனூஸ் கிச்சன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கி வச்ச வெங்காயம், அரைச்சி வச்ச தக்காளி, பட்டை கிராம்பு சோம்பு, கழுவி வச்ச சிக்கன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். நான் பழுத்த தக்காளியாக 6 தக்காளி எடுத்திருக்கேன். நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா சேர்க்கறதுனால இதை கம்மியாக தான் சேர்க்குறேன். இல்லை அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா சிக்கனில் ஸ்மெல் அடிக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ மசாலாலாம் சேர்த்ததை 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.